வாழை பழம் தின்றாள் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவள்ளோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனுக்கு வாராதோ. ஒரு அற்புதமான ஒரு பாடலை அழகு நட்சத்திரையா மறுபடியும் புரியாத மாதிரியே ஒரு பரிபாஷையாக தான் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவள்ளோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. அதாவது இந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் நிறைய அன்பர்களோட ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப புரியாமல் தான் இந்த பாடல் பரிபாஷையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம காகபூசண்டர் ஐயாவுடைய பாடலும் அகத்திய பெருமானுடைய பாடலும் இங்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். வாழைப்பழம் தின்றால் அப்படின்றோம். இப்போ வாழைப்பழம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம அகரத்தை காட்டணும். அதாவது வாயை திறந்து ஆணு சொல்லணும். ஆணு காட்டினா தான் வாழைப்பழம் உள்ள நுழையும். இதுதான் அழகாக அகத்திய பெருமான் சொல்லியிருப்பாங்க. உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி, உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். இப்படி சொல்லியிருப்பாரு. இந்த பாடலுடைய கடைசி 2 வரி எடுத்தோம் அப்படின்னா, மண்ணூழி கால மட்டும் வாழ்வார் பாரு மரளி கையில் அகப்படவே மாட்டார்தானே. அப்போது இந்த உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி அப்படின்னா இந்த அகரத்தை தான் குறிப்பிட்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த அகரம் தான். இதை காகபூசண்டர் பெருமான் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். கற்பம் என்று அண்டத்தை சுற்ற வேண்டாம் கனிவாக உன்னிடத்தில் இருக்குதப்பா அப்படின்னு இந்த பாடலை ஆரம்பித்து கடைசி 2 வரியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, விற்பனமாய் வேறு கற்பம் தேட வேண்டாம், நீ வேற கற்பம் எதுவுமே தேட வேண்டாம்ப்பா, மேலான கற்பம் அது அகாரம்தானே. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா கற்பம், நீ காயக்கற்பம் என்ன மாதிரி கற்பம் நீங்கள் மருந்தாக வாங்கி சாப்பிட்டாலும் அது என்ன மாதிரி நம்ம எடுத்தாலும் மேலான கற்பம் அது அகாரம் தானே. அந்த அகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு. ஈசன் எங்கே இருப்பான் அப்படின்னா அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றாங்க. இப்போது திருமந்திரம் என்ன சொல்லுது, திருமூலரையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அகாரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும் அப்படின்றாரு. இப்போ இந்த அகாரம் தான் எல்லா மூலக்கூறாகவும் நம்முடைய உடலுக்குள்ள இந்த உயிர்த்தன்மையை பொருந்திருக்கக்கூடிய இடமும் அகாரத்தில் தான் இருக்கும். அதனால தான் இவர் அழகாக சொல்கிறாரு, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி. இந்த அகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு மெய் ஒழுக்கம் வேணும். இந்த மெய்யை ஒழுக்கமாக, இந்த வாழ்கின்ற வாழ்க்கையே ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ இந்த அகரத்தை பிடிச்சோம் அப்படின்னா இவர் அது சாப்பிட்றதுக்கு வாய் வலிக்கும்ன்ற பாடலில் சொல்கிறாரு. ஆனால் அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கும் வாழ்வதற்கு. ஒரு பொய் சொல்லக்கூடாது, ஒரு தவறு செய்யக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. இதையெல்லாம் சேர்த்து தான் வள்ளல் பெருமான் கூட இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து அப்படின்றாரு. மெய்நெறியை கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. அப்போ மெய்நெறினா உண்மையான ஒழுக்கத்தோடு வாழணும். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இன்பமாக இருக்குமா? இது கொடுக்கக்கூடியது இன்பம் தான். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய நம்ம சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். இப்போது இது அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா ஐயா என்ன சொல்கிறாரு, தாழை பழத்தை தின்று சாவெனக்கு வந்ததடி அப்படி. இப்போ இங்கே தாழைப்பழம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா தென்னை மரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கு, தென்னம்பாலையை சொல்லக்கூடிய தன்மையிலும் இருக்கு. ஆனால் இங்கே தாழைப்பழம் அப்படின்னா தாழம்பூ செடியில் வரக்கூடிய ஒரு பழம், தாழைப்பழம்.
அதுவும் பார்த்தோம் அப்படின்னா 100 சுளைகளை இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. 100 சுளைகள் கொண்ட பழமாக தான் அது இருக்குது. அது ஒரு காணொலியில் கூட பார்த்துருக்கலாம். தாழைப்பழம் அப்படின்னா அவங்க எண்ணியே பார்த்து அந்த பழத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் யுகம் யுகமாக வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் எல்லாமே. இப்போ அகத்திய பெருமானாக இருக்கட்டும், நம்ம காகபூசண பெருமானாக இருக்கட்டும், யுகம் தாண்டி வாழ்ந்தவங்களாக தான் தன்னுடைய பாடலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த தாழைப்பழம் 100 தான் இருக்குது உள்ள சுளை. அப்போ அந்த 100 வயசு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த பழத்தை விஷம், அதை சாப்பிட்டா செத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஐயா அழுகணி சித்திர ஐயா பாடலுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காரு, அந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இது உகரத்தை குறிக்கும். இப்போ நம்ம ஒரு பழத்தை நம்ம சப்பி சாப்பிட்றோன்னா வாயை குவிச்சு ஊனு அந்த சப்பி சாப்பிட்றது அந்த ஸ்டைலை பார்த்தோன்னா உகரத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த உகரம் படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இது சந்திரக்கலையில் ஓடக்கூடிய காற்று, இந்த அகரம்ன்றது சூரியக்கலையில் ஓடக்கூடிய காற்று. அந்த அகத்திய பெருமானில் பாடலில் உண்ணும்போது சூரியக்கலையில் சாப்பிடு, உறங்கும்போது சூரியக்கலை ஓடுற மாதிரி உறங்கு. இது எல்லாமே இன்பம் சிற்றின்பத்தில் இருக்கும்போது கூட நீ வலது நாசி வழியாக மூச்சு விடணும். இப்படி நீ பார்த்து மருந்து, ஒரு உடம்பு சரியில்லாதப்போ நீ மருந்து சாப்பிட்னா கூட நீ பிங்கலையில் இருக்கும்போது சாப்பிட்டா தான் சரியாகும். அப்போது இந்த அகரத்தை அவங்க எல்லாத்துக்கும் குறிப்பிடுறாங்க. அப்போ உகரம் என்னவா இருக்குது அப்படின்னா, இது உகரம் உன்னுடைய உடலை ஒரு சமநிலையில் வைத்து கொள்வதற்காக இருக்குது. இப்போ சூரியன் சந்திரன், அதாவது வெப்பம், இது குளிர்ச்சி. கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது குளிர்ச்சி மேலோங்கி மரணம் வந்துடுது. அதாவது நீர்த்தன்மை உடலுக்குள்ளே நிறைய ஆகி வெளியே போக முடியாமல் உஷ்ணத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நீர்த்தன்மை உள்ளே பெருகி மூச்சு திணறி ஒவ்வொரு மரணமும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். உகரம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாயைக்குள்ளே முகத்துக்குள்ளே வாழுகின்ற வாழ்க்கை. இதுக்கு ஒழுக்கம் தேவையா, ஒழுக்கம் வேணாம், நீ எப்படி இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கை. அதுவும் மிக சரியாக ஒழுக்கமான மெய் ஒழுக்கத்தோடு வாழறவங்களுக்கு இது நம்ம சொல்லலை. மெய் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்கள இப்படி சொல்கிறாரு. நான் இந்த தாழைப்பழத்தை தின்றேன், அதாவது உகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அகரத்தை விட்டுட்டு உகரத்தை தேடி போயிட்டுருக்கேன். இந்த உகரத்தை தேடி போனதால் நான் மரணத்துக்கு போகிறேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்கள். இந்த உகரம் தாழைப்பழம் சப்பி சாப்பிடக்கூடியது, உகரத்தை காட்டக்கூடியது. இந்த உகாரம் அப்படின்றது இப்போ நம்ம மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை காட்டுவது. இப்போ அவர் அந்த அழகாக சொல்கிறாரு பாருங்க, தாழைப்பழத்தை விட்டு இந்த உகரத்தை விட்டு நான் மறுபடியும் அகரத்துக்கு வரேன். வாழைப்பழம் தின்றால் மறுபடியும் நான் அகரத்தை காட்டுறேன். அப்படி அகரத்தை காட்டி என் கண்ணம்மா இந்த வாழ்க்கையை திரும்ப எனக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. அதாவது இந்த மரணத்தை வெல்லக்கூடிய வழியை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. அழுகணி சித்திரையோட பாடல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மெய்ஞானத்தை போதிக்கக்கூடிய பாடலாக இருக்கும். அந்த பாடலில் இந்த பாடல் ஒரு அற்புதமாக இருக்குது. அதாவது வாழைப்பழம் சாப்பிடணும்னா அகரத்தை காட்டணும், தாழைப்பழத்தை சாப்பிடணும்னா உகரத்தை காட்டணும்.